இன்றைய அமர்வுல நம்ம 4th யூனிட்ல டோர்னமெண்ட், டிராஃபிஸ் அண்ட் அவார்ட் அப்படின்ற ஒரு தலைப்புல சில பகுதிகள் நம்ம பார்த்தோம். அதுல STAT டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி என்பது பத்தி பார்த்தோம். அதுக்கடுத்து ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்ற அந்த சாய் அப்படின்ற இதை பத்தி நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ இந்த அமர்வுல அதே மாதிரிக்கு வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரத்துக்கு பின்னாடி நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸினுடைய டெவலப்மெண்ட், ஸ்போர்ட்ஸ் ப்ரொமோஷன் பண்றதுக்கு, அத்லீட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்றது. அத்லீட் மீன்ஸ் ஹியர் த போத் டீம் பிளேயர்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ். ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு கவர்மெண்ட் எந்த மாதிரியான இனிஷியேட்டிவ் பண்ணாங்க, எதனுடைய அடிப்படையில் இனிஷியேட்டிவ் பண்றாங்க அப்படின்ற அடிப்படையில நிறைய ஸ்கீம்ஸ் நம்ம வந்து பார்க்கணும். இப்ப கொடுக்கக்கூடிய அவார்ட்ஸ் கூட வந்து பேஸ்ட் ஆன் இன்சென்டிவ் கொடுக்குறாங்க, பிரைஸ் மணி கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ப்ரொமோட் பண்றதுக்காக இன்டர்நேஷனல் அரேனால வந்து நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய திறமைகள் வெளிப்படுவதற்கான அந்த வாய்ப்பு கொடுக்கறதா இந்த ஸ்கீம்ஸ். அதுல ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பயோனியர் ஸ்கீம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஸ்கீம்ஸ் பார்க்க போறோம். இப்ப எக்ஸாம்பிள் ஃபார் உதாரணத்துக்கு வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ், நேதாஜி சுபாஷ் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது வந்து சாய் அப்படின்றதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு விங்கு. அது வந்து அகடாமிக் ஓரியன்டாகவும் சரி, ஸ்போர்ட்ஸ் டெவலப் பண்ணக்கூடிய வகையிலையும் ரிசர்ச் ரிலேட்டடாகவும் ஸ்போர்ட்ஸுக்கான சயின்டிபிக் பேஸ்டு கோச்சிங் கொடுக்கக்கூடிய ஆஸ்பெக்ட் வியூவில் அதனுடைய ரோல் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி குவாலியர், LNIPE இதெல்லாம் வந்து ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. அதே மாதிரி தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி இதெல்லாம் வந்து ஒரு யூனிவர்சிட்டிஸ், ஸ்போர்ட்ஸுக்குன்னே பிரத்யோகமாக தொடங்கப்பட்ட இன்ஸ்டியூட். அதே மாதிரி சமீபத்தில் பீகார்ல தொடங்கப்பட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸை ப்ரொமோட் பண்ணக்கூடிய அடிப்படையில தான். அப்படி பார்க்கும்போது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பயோனியர் ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்கீம், அதாவது வந்து ராஜ்குமாரி ஸ்போர்ட்ஸ், அதாவது ராஜ்குமாரி அம்பேத்கர் அப்படின்றவருடைய அந்த யூனியன் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருந்தவருடைய அவர் தான் இந்த ஸ்கீமை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொமோட் பண்றாரு. அந்த ஸ்கீம் தான் இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபோர்மோஸ்ட் ஸ்கீம் அப்படின்ற ஒரு ஸ்கீமை நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃப்ரம் த டே ஒன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹாஸ் பீன் மேக்கிங் தி எஃபோர்ட் டு டூ சம்திங் ஃபார் தி ப்ரொமோஷன் ஆஃப் கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இன் தி கண்ட்ரி. த ப்ரொமோஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் இன் அவர் கண்ட்ரி, அதை ப்ரொமோட் பண்றதுக்காக ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்ல நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் அதற்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. பட் சம் ஆஃப் தி மேஜர் எஃபோர்ட் மேட் இன் திஸ் டைரக்ஷன்ஸ் பை தி கவர்மெண்ட். இந்த மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ் ப்ரொமோட் பண்றதுக்கான டைரக்ஷன்ஸை எஃபோர்ட்டை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எடுத்தாலும், பட் திஸ் இஸ் ஏ டிபிக்கல் ஸ்டோரி தட் இட் இஸ் பிட் த பெஸ்ட் எஃபோர்ட் ஆஃப் தி கவர்மெண்ட் டிசைர் தி ரிசல்ட் குட் நாட் பி அச்சீவ். ஆனா அந்த அளவுக்கான ஒரு அச்சீவ்மெண்ட்டை அவங்களால பெற முடியல அப்படின்றதான் இந்த இதுல சொல்றாங்க. பெற முடியல அப்படின்ற அடிப்படை தான். ஆனா நிறைய ஸ்கீம்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய இந்த ராஜ்குமாரி கோச்சிங் ஸ்கீம், இந்த ஸ்கீம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஆஃப் தி பயோனியர் ஸ்கீம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்கீமோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதோட இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்ஸ்பயர்டு பை தி கம்ப்ளீஷன் ஆஃப் நேஷனல் ஸ்டேடியம், டெல்லியில கட்டப்பட்ட நேஷனல் ஸ்டேடியம் அண்ட் வல்லபாய் பட்டேல் ஸ்டேடியம் பாம்பே. இந்த ரெண்டும், அதாவது குறிப்பா வந்து டெல்லியில கட்டப்பட்ட நேஷனல் ஸ்டேடியத்தினுடைய அடிப்படையில தான், அதனுடைய தேவையினுடைய அடிப்படையில தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ப்ரொபோஸ்ட் பை தி ராஜ்குமாரி அம்பேத்கர் அவருடைய அந்த ரெக்கமெண்டேஷனுடைய அடிப்படையில தான் என்ன கொண்டு வர்றாங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் கொண்டு வர்றாங்க இன் 1952. அப்போதான் இந்த ஹெல்த் மினிஸ்டர் ப்ரொபோஸ் பண்றாரு. ஆனா பட் அதை எப்ப கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணாங்க, அவங்க சாங்ஷன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அப்ரூவ்ட் பை தி பிரைம் மினிஸ்டர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு வந்து அரௌண்ட் 75,000 சாங்ஷன்ஸ் இன் 1953. ஸோ இந்த ஸ்கீமுக்காக அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 75,000 சாங்ஷன்ஸ் வந்து அப்ப பண்ணியிருக்காங்க. எப்ப சொல்றேன் அப்படின்னா 1953.
இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்கீம், இதனுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராஜ்குமாரி அம்ரித் கவுர் கோச்சிங் ஸ்கீம் அப்படின்றதான். இந்த ஸ்கீம் தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனுடைய இன்ட்ரோடக்ஷன் தான். இந்த ஸ்கீம் எப்படி வரப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நேஷனல் ஸ்டேடியம் வந்து டெல்லியில கட்டுறாங்க. அதுக்கு பின்னாடி வந்து வல்லபாய் பட்டேல் ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பேல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க. அதுக்கு பின்னாடி தான் வந்து இந்த யூனியன் மினிஸ்டர் ஃபார் ஹெல்த் அவர் தான் வந்து இதை ப்ரொபோசல் பண்றாரு. அவருடைய பெயர் தான் நம்ம வந்து யார், ஏன்னா அவருடைய நேம்ல தான் இந்த ஸ்கீம் வருது. அவர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரொபோசல் பண்றாரு. ராஜ்குமாரி அம்ரித் கவுர் அப்படின்றவர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரொபோசல் கொடுக்குறாங்க. 1952ல ப்ரொபோசல் கொடுக்குறாங்க. பட் ஆனா வந்து சாங்ஷன்ஸ் அமௌண்ட் யார் பண்ணா அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தான். ஒவ்வொன்றுமே எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல முக்கியம்பா. நாம கொடுக்கக்கூடிய பாயிண்ட் எதுவுமே வந்து அந்த ஸ்கீமுடைய என்ன எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல கேட்கலாம் அப்படின்ற அடிப்படையில தான் நான் கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். யாரு வந்து எதனுடைய அடிப்படையில் இது இந்த ஸ்கீம் வந்துச்சு, தென் நெக்ஸ்ட் வந்து இதை யாரு ப்ரொபோசல் பண்றா, அவர் யாரு, அவர் எந்த ஆண்டு ப்ரொபோசல் கொடுக்குறாரு, அதுக்கடுத்து அதை அப்ரூவல் பண்ணக்கூடிய யாரு பிரைம் மினிஸ்டர் வந்து யார் பண்ணா, எந்த பிரைம் மினிஸ்டர் பண்ணிட்டு ஜவஹர்லால் நேரு தான் பண்றாரு. எவ்வளவு லட்சம் பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா 75 lakhs பண்றாரு, சாரி 75,000 பண்றாரு. இன் 1953ல பண்றாரு. இதனுடைய ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்கீமை பொறுத்தளவு இந்த கோச்சிங் ஸ்கீம் இருக்குல்ல, இந்த ஸ்கீமினுடைய அதாவது 50 to 53 இயர்ல தான் இது ஆக்சுவலா இந்த இயர்ல தான் இதை கொண்டு வர்றாங்க. ஏன்னா 52ல வந்து ப்ரொபோசல் கொடுக்குறாங்க, 53ல. அப்ப இயர் கேட்கும்போது நம்ம 52, 53 அப்படின்றது தனிப்பட்ட முறையில கேட்கறாங்க. இப்ப இயர் கேட்கும்போது கண்டினியூவா கேட்கறான்னு வச்சுக்கேன். ராஜ்குமாரி அம்ரித் கவுர் கோச்சிங் ஸ்கீம். ஏன்னா கோச்சிங் ஸ்கீம்னு அந்த கோச்சிங்ன்ற வார்த்தை வந்துச்சு. அப்ப இதை வந்து ஸ்போர்ட்ஸ் மேனை ப்ரொமோட் பண்றதுக்காக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த அடிப்படையில தான் டேலண்டடஸா இன்டர்நேஷனல் எக்ஸ்போசர் கொடுக்குறதா இந்த ஸ்கீமுடைய நோக்கம். ஏன்னா டீமுடைய அந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு கொஸ்டின்ல கேட்பாங்க. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுல, சரியா? அதனால வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டுமே இதுல எதுவுமே வந்து நீங்க அவாய்ட் பண்ண முடியாது இந்த பாயிண்ட்டை பொறுத்தளவு. ஸோ அப்ப இயர்னு கேட்கும்போது ராஜ்குமாரி அம்ரித் கவுர் கோச்சிங் ஸ்கீம் ஸ்டார்டட் இயர் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா 1952-50-1953 அப்படின்னு வச்சுங்க. ப்ரொபோசல் கொடுக்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1952. எப்ப அமௌண்ட் ஜான்சன் ஆகுதுன்னா 1953. ஓகே, ரைட், ஓகே. இதனுடைய ஆப்ஜெக்டிவ் என்ன, இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, டு ப்ரொவைட் தி டெக்னிக்கல் ஹெல்ப், நல்ல கவனிங்க, தொழில்நுட்ப ரீதியான உதவி அண்ட் கைடன்ஸ் டு எலைட் அத்லெட். நான் ரொம்ப பாயிண்ட் மார்க் பண்ணி கொடுத்தனாலதான் நான் பென் யூஸ் பண்ணல. நல்லா கவனிச்சுங்க. இந்த ராஜ்குமாரி அம்ரித் கவுர் கோச்சிங் ஸ்கீமினுடைய மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அதனுடைய மெயின் நோக்கம் என்ன, அதனுடைய கொள்கை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, டு ப்ரொவைட் தி டெக்னிக்கல் ஹெல்ப் அண்ட் கைடன்ஸ். ரெண்டு விஷயம், டெக்னிக்கல் ஹெல்ப் பண்றது அண்ட் கைடன்ஸ் யாருக்கு, டு எலைட் அத்லெட், ஹையர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய எலைட் அத்லெட்டுக்கான நோக்கம். அப்ப ராஜ்குமாரி அம்ரித் கவுர் கோச்சிங் ஸ்கீமினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க ஆன்சர் கரெக்டா பண்ணணும், சரியா? நெக்ஸ்ட் பாயிண்ட், அதனுடைய எய்ம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்க ரெண்டு தான் மெயினா. ஃபர்ஸ்ட் ஒரு எய்ம் சொல்லிட்டோம், டெக்னிக்கல் சப்போர்ட் பண்றோம், தென் கைடன்ஸ் கொடுக்குறோம் எலைட் அத்லெட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. செகண்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எய்ம் ஃபார் தி அப்லிப்ட்மெண்ட்னா லிஃப்ட் பண்றோம். லிஃப்ட்னாவே மேல, அப்லிப்ட்மெண்ட்னா கூடுதலா வந்து உயர்த்துறோம். யாரை உயர்த்துறோம்? ஸ்போர்ட்ஸ் ஸ்டாண்டர்ட், விளையாட்டினுடைய தரத்தை வந்து அப்லிப்ட் பண்றோம் அட் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல், தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் ஸ்டாண்டர்ட் இந்தியாவில். அதனாலதான் நேஷனல் ஸ்டேடியம் டெல்லியில கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதும் சரி, அதே மாதிரி பாம்பேல வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய ஸ்டேடியம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது இதெல்லாம் ஸ்டாண்டர்டா அப்லிப்ட் பண்றாங்க. அதனுடைய அடிப்படையில் தான் இவர் ப்ரொபோசல் தர்றாரு. சரி, இதனுடைய ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன் ஸ்பேஸ் அப்படின்னா எங்க தொடங்குது? ராஜ்குமாரி அம்ரித் கோச்சிங் ஸ்கீம் அப்படின்றது வந்து அதனுடைய தொடக்க நிலை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1953 and 57 வரைக்கும் அதனுடைய தொடக்க நிலையை நம்ம வச்சுக்கிட்டோம். இந்த தொடக்க நிலையில என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அந்த ஸ்கீமுடைய மெயின் திங் என்ன அப்படின்னா கோச்சிங் வார்த்தை நல்லா பார்த்துங்க. ஏன்னா அடுத்தடுத்த ஸ்கீம் படிக்கும்போது எல்லாம் குழப்பக்கூடாது. அப்ப கோச்சிங் அப்படின்னா கோச்சிங் பண்ண போறோம். அப்படின்னா என்னது? எம்பசைஸ்டு. அதைத்தான் நம்ம வந்து அழுத்தி செய்ய போறோம். அதைத்தான் வந்து எம்பசைஸ் பண்றோம். எம்பசைஸ்டு கோச்சிங் அஸ் எசென்சியல் ஃபார் சஸ்டைன் பெர்ஃபார்மன்ஸ். அப்ப ஸ்போர்ட்ஸ்மேனுடைய எசென்சியலான சஸ்டைன் பெர்ஃபார்மன்ஸை எம்பசைஸ் பண்றது
எப்படி அப்படின்னா த்ரூ கோச்சிங். பயிற்சி கொடுப்பதன் மூலமாக அவங்களுடைய அந்த சஸ்டைன் பெர்ஃபார்மன்ஸை என்ன பண்றோம், என்கேஜ் பண்றோம், இம்ப்ரூவ் பண்றோம் அப்படின்றதான் இதனுடைய ஃபர்ஸ்ட் பேஸ். தென் செகண்ட், ஃபோக்கஸ்ட் ஆன் எலைட் அத்லீட் அட் ஸ்டேட் அண்ட் இன்டர்நேஷனல் லெவல். அது செகண்ட் பாயிண்ட் நம்ம ஏற்கனவே ஆப்ஜெக்டிவ்ஸ்ல நம்ம பார்த்துருக்கோம், அதனுடைய எய்ம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ ஒன்ஸுக்கு கன்சிக்யூட்டிவ்னஸ் தான். தென் செகண்ட் பாயிண்ட் என்ன, தேர்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்னா கேட்டகரைஸ் ஆஃப் ஸ்போர்ட் டெய்லர்னா என்ன அப்படின்னா ஏற்புடையதா நம்ம எதை பண்றோம், அதாவது ஸ்போர்ட்ஸை வந்து கேட்டகரைஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்கூல் கேட்டகரி பண்றோம் அப்படின்னா அண்டர் 14, அண்டர் 17, அண்டர் 19, அதே மாதிரி செஸ்ல எல்லாம் நடத்துறாங்கன்னா அண்டர் 11 கேட்டகரி, அண்டர் 14 கேட்டகரி அப்படின்ற மாதிரி பிரிக்கிறாங்க பத்தியா. அதே மாதிரி தான் கேட்டகரிஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் டெய்லர்ட் டு ஸ்பெசிபிக் நீட். அதாவது என்ன தேவை இருக்கு, அந்த ஸ்போர்ட்ஸ்மேனுடைய தேவை என்ன, ஸ்பெசிபிக் நீட் என்ன, அந்த அவங்களுக்கு தேவையான விஷயம் என்ன, அதனுடைய அடிப்படையில நீங்க கேட்டகரைஸ் பண்ணணும். அந்த பிளேயர்ஸ் அந்த ஸ்போர்ட்டை நம்ம கேட்டகரி பண்ணி அதுக்கேற்றாப்புல அவங்களை டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதா இதனுடைய இனிஷியல் ஸ்பேஸ்ல கொடுக்குறாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர். இப்ப இனிஷியல் பேஸ் அப்படின்றது நிலை. ஃபர்ஸ்ட் இயர்ல 53, 54ல ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, முதல்ல இந்த ஸ்கீம் தொடங்கப்பட்ட பொழுது, ஏன்னா 53ல சாங்ஷன் பண்ணிட்டாங்க, 52ல ப்ரொபோசல் கொடுக்குறாங்க, 53ல சாங்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல அந்த 53, 54 அந்த இயர்ல அவங்க என்ன பண்றாங்க, இந்த ஸ்கீம் மூலமா ஸ்போர்ட் கவர்டு அத்லெட்டிக், ஹாக்கி, டென்னிஸ், கிரிக்கெட் அண்ட் டேபிள் டென்னிஸ். ஸோ அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கோச்சிங் ஸ்கீம் நிறைய தேவையில்லாத உள்ள போகல. அவங்களுடைய நோக்கம் என்ன, எலைட் அத்லெட்டுக்கு கோச்சிங் பண்ண போறோம், டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுக்க போறோம். அவங்களை எதுக்காக அந்த சப்போர்ட் பண்ணி கோச்சிங் பண்றோம், அட் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் லெவல்ல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை எக்ஸ்போசர் பண்றோம். அப்ப ஃபர்ஸ்ட் இயர்ல அவங்க கான்சென்ட்ரேட் பண்ற விளையாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்லெட்டிக், ஹாக்கி, டென்னிஸ், கிரிக்கெட் அண்ட் டேபிள் டென்னிஸ். நெக்ஸ்ட் அதுல ஸ்டாஃப் அப்படின்னு வரும்போது அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன ஸ்டாஃபிங் பண்றாங்க, ஏன்னா கோச்சிங் அப்படின்னா என்ன வேணும், கோச்சஸ் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அப்ப கோச்சனுடைய ரோல் வேணும் அப்படின்னா என்ன, இங்க 4 இந்தியன் கோச்சஸ். அதுல எப்படி பண்றாங்க, ஃபர்ஸ்ட் இயர்ல ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஸ்கீம்ல 4 இந்தியன் கோச்சஸ் வச்சிருக்காங்க அண்ட் 1 ஃபாரின் கோச் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஸோ 4 இந்தியன் கோச்சஸ், 1 ஃபாரின் கோச்சஸ், அவங்க தான் வந்து இதை கோச் பண்ணுவாங்க அப்படின்ற அடிப்படையில் அந்த ஸ்கீமை தொடங்கியிருக்காங்க. அடுத்து rupees 2 lakhs grant allotted for 1954 and 55 due to success. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல அவங்க என்ன சக்சஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இயர்ல அவங்களுக்கு சக்சஸ் வந்துருச்சு. ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்மளுக்கு வெறும் 70 தான் கொடுத்தாங்க, ஃபண்டிங் வந்து எவ்வளவு கொடுத்தாங்க, 70,000 கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல rupees 2 lakhs grant allotted for 54, 55. அப்புறம் அடுத்த வருஷத்துக்கு செகண்ட் இயர், ஃபர்ஸ்ட் இயர்ல நம்மளுக்கு அலாட்மெண்ட் எவ்வளவு, 70,000 மட்டும்தான். செகண்ட் இயருக்கு அலாட்மெண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 2 lakhs கொடுத்துட்டாங்க. ஏன்னா 53, 54 அப்படின்றது ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர்ன்றது 54, 55 இயர். ஸோ அந்த அளவுல நம்மளுக்கு ஃபண்டிங் ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை மாதிரி இன்னும் அடுத்த இயர் எல்லாம் போகும்போது இன்னும் ரைசிங் இருந்துச்சு. ஏன்னா கேட்டோம்னா இந்த கோச்சிங் ஸ்கீம் மூலமா நிறைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்ததுனால அவங்க ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பான்ஷன், இதனுடைய எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி விரிவுபடுத்திருக்காங்க, எப்போ விரிவுபடுத்துறாங்க அப்படின்னா இந்த ஸ்கீமை 1954, 56. அப்ப இது எத்தனாவது இயர் வந்துருச்சு, 54 செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர் 2 வருஷம் வந்துருச்சு. செகண்ட் இயர், தேர்ட் இயர் வந்துடும் அதுல. அப்ப இந்த 2 வருஷத்துல என்ன எக்ஸ்பான்ஷன் பண்றாங்கன்னா, இதை வந்து ஏற்கனவே உள்ள சில கேம்ஸ்க்கு மட்டும்தான் பர்டிகுலரா இந்த கோச்சிங் ஸ்கீம் ப்ரொவைட் பண்ணாங்க. எதுல, ஃபர்ஸ்ட் இயர்ல ஹாக்கி, அத்லெட்டிக்ஸ், டென்னிஸ், கிரிக்கெட் அண்ட் டேபிள் டென்னிஸ். பட் இன் செகண்ட் இயர் வரும்போது எதுல ஆட் பண்றாங்க இந்த கேம்ல அப்படின்னா, ஃபுட்பால், வாலிபால், பேட்மிண்டன் டு தி ப்ரோக்ராம். அப்ப செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர்ல சில கேம்ஸை இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்க்ரீஸ் தி கோச்சஸ் அண்ட் இன்ட்ரோடியூஸ் தி ஃபாரின் எக்ஸ்பர்ட். ஸோ இந்த இடத்துல ஏற்கனவே சொல்லியிருக்காங்க 4 இந்தியன் கோச்சஸ் இருப்பாங்க, ஒரு கோச்சஸ் சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த அடிஷன் தட் என்ன சொல்றாங்க, இன்க்ரீஸ் தி கோச்சஸ், அந்த கோச்சுடைய எண்ணிக்கையை கூட்டியிருக்காங்க அண்ட் இன்ட்ரோடியூஸ் தி ஃபாரின் எக்ஸ்போர்ட். ஃபாரின்ல இருந்து எக்ஸ்போர்ட் இருப்பாங்களா, அதுல இருக்கக்கூடிய திறமையானவங்க இருப்பாங்களா, அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவங்கள வச்சு கோச்சிங் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் விசிட்டட் பை ரினவுட் இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ். இது மட்டும் இல்லாம லைக் ஜேசி ஓவன், அதே மாதிரி வந்து எமில் ஜடோபெக், டானா ஜடோபெக், இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டு மீட் பண்ணிருக்காங்க இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸை, நம்மளுடைய அத்லீட்ஸை வச்சு மீட் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள எக்ஸாம்பிள் ஃபார் மீட்டிங் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டேலண்ட் எப்படி நம்ம கெயின் பண்றது, அவங்களுடைய கோச்சிங் எப்படி பண்ணாங்க அப்படின்னு
அவங்களுக்குள்ள வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இது எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல முக்கியம் கிடையாது இந்த பாயிண்ட் பொறுத்தளவு. பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கங்க. இப்ப இந்த கோச்சிங் ஸ்கீம் நான் சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துலுமே ஒரு 7 பாயிண்ட் தான் மொத்தமே முக்கியமான பாயிண்ட். கன்சலா நீங்க என்ன கொஸ்டின் இதுல கேட்டாலும் கூட ஆன்சர் பண்ணுங்க. சரியா? ரைட். அடுத்து பார்த்தோம்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் கோச்சிங் சென்டர்ஸ். இது தவிர இவங்க வந்து சில சென்டர்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்றாங்க. பெர்மனன்ட் சென்டர்ஸ் செட்டப் இன் டெல்லி அண்ட் பாம்பே. பெர்மனன்ட் செட்டப் அப்படின்னா நம்ம என்ன சொல்லிட்டோம், பாம்பேல வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸ்டேடியம், அதே மாதிரியே நியூ டெல்லியில நேஷனல் ஸ்டேடியம். ஸோ அவங்க வந்து 55, 56ல சில பெர்மனன்ட் சென்டர்ஸை ஏற்படுத்துறாங்க. அப்ப எங்கெங்க ஏற்படுத்திருக்காங்கன்னு கொஸ்டின்ல கேட்கறாங்க அப்படின்னா ஒன்லி டெல்லி அண்ட் பாம்பே. எந்த இயர் அப்படின்னா 55 and 56. அப்ப இது எத்தனாவது இயர் வந்துருச்சு? 4th இயருக்கு வந்துடும். 52, 53 ஃபர்ஸ்ட் இயர். ஏன்னா 53ல தான் ஃபண்டிங் வந்தனால 53, 54 ஃபர்ஸ்ட் இயர். அதுக்கடுத்து 54, 55 செகண்ட் இயர், 54, 50, 55 தேர்ட் இயர். அந்த மாதிரி இயர் கூட்டிகிட்டே போகும். அப்ப எந்த இயர் வருது அப்படின்றத நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஃபோக்கஸ்டு. இப்ப இந்த இடத்துல என்ன ஃபோக்கஸ் பண்றாங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணும்போது 55, 56ல பார்த்தோம் அப்படின்னா ஃபோக்கஸ்டு ஷிஃப்டட் டு ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் டார்கெட்டிங் தி யங் டேலண்ட் அத்லீட்ஸ். யங் டேலண்ட் அதாவது இளையவர்களை, ஸ்போர்ட்ல டேலண்டா இருக்கக்கூடியவங்களை, நல்ல திறமையான இளைஞர்களை அவங்க என்ன பண்றாங்க, யங்கஸ்டர் செலக்ட் பண்றாங்க. எங்க செலக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டார்கெட் பண்றாங்கன்னா ஸ்கூல் அண்ட் காலேஜஸ். அப்ப எந்த இயர்ல ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்ல ராஜ்குமாரி அம்ரித் கவுர் கோச்சிங் ஸ்கீம் வந்து டார்கெட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் இந்த இயர் 55 and 56. அதே மாதிரி ஸ்டாண்டர்டா எங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பாம்பே அண்ட் டெல்லி. எந்த இயர் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். தென் இதனுடைய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த கோச்சிங் ஸ்கீம் அப்படின்றது 52ல ப்ரொபோசல் பண்ணாரு ராஜ்குமாரி அம்ரித் கவுர் அப்படின்ற மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் அவர் தான் சொல்றாரு. ஸோ அதனால என்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்கீம்ல பொதுவா ஃபர்ஸ்ட் வந்து boosted moral of Indian athletes through interactions with international personalities. நான் என்ன சொன்னேன்னா செர்சி ஓவன் இவங்களெல்லாம் போய் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா செர்சி ஓவன்ஸ், எமில் ஜடோபெக், அதே மாதிரி டானா ஜடோபெக் இவங்களெல்லாம் போய் மீட் பண்ண வச்சது மூலமாக அப்ப நம்மளுடைய அத்லீட்ஸ்க்கு என்ன பண்ணிருக்காங்க, பூஸ்டர்னா என்னது, நம்ம பூஸ்ட் இஸ் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜின்னு சொல்றாங்க விளம்பரத்துல. அது மாதிரி இட் இஸ் ஒன் ஆஃப் தி பூஸ்டர், ஒன் ஆஃப் தி மோட்டிவேஷன் ஃபார் அவர் இந்தியன் அத்லீட் டு இன்க்ரீஸ் தி கான்ஃபிடன்ஸ் லெவல் through the interaction between the Indian and other international athletes. So booster moral of Indian athletes through interactions with the international personalities. The next, create a large pool of trained coaches. Created a large pool அப்படின்னா லாங்கஸ்ட் நல்ல ஒரு ட்ரெயின்டு கோச்சஸை வச்சு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பேஸ் கிரியேட் பண்ணி அதனுடைய அடிப்படையில் கோச்சிங் கொடுத்துருக்காங்க. தென் லாஸ்ட் ஒன், என்கரேஜ் தி ஸ்காலர்ஷிப். கோச்சிங் பண்ற அந்த மாணவர்களுக்கு அத்லெட்டுக்கு சப்போர்ட் பண்றாங்க. என்ன பண்றாங்க, ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க, டோர்னமெண்ட் ஃபார் யங் பிளேயர்ஸ், அவங்களுக்கு டோர்னமெண்ட்டுக்கு யங் பிளேயர்ஸுக்கு வந்து பண்றாங்க. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ராஜ்குமாரி அம்ரித் கவுர் கோச்சிங் ஸ்கீமினுடைய அச்சீவ்மெண்ட்ஸ். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய லெகசி அப்படின்றது அதனுடைய மரபு. இதனால என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மார்க்கெட் த பிகினிங் ஆஃப் ஆர்கனைஸ்டு ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் இன் இந்தியா. ஸோ இதுதான் வந்து பிகினிங் ஆஃப் ஆர்கனைஸ்டு ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் இன் இந்தியா. ஒரு ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் அப்படின்றத ஒரு ஒருங்கிணைச்சு அந்த செயல் திட்டத்தை முதல்ல தொடங்குனது, அதை உருவாக்குனது, பிகினிங் தொடங்குனது, இல்ல மேக்கிங்னா உருவாக்குறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ராஜ்குமாரி அம்ரித் கவுர். நான் அம்ரித்கர்னு முதல்ல சொன்னேன், அம்ரித் கவுர் அப்படின்றதான் அதை எக்ஸாக்ட். சரியா? ராஜ்குமாரி அம்ரித் கவுர் கோச்சிங் ஸ்கீம் அப்படின்றது. தென் செட் எ பிரசிடென்ட் ஃபார் தி கவர்மெண்ட் சப்போர்ட் இன் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட். ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீம் வந்ததுனால அப்போ விளையாட்டுக்கு முதல்ல கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணும். அப்போ விளையாட்டுக்கு வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வந்து இதனால உருவாகும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த கோச்சிங் தான் ஃபர்ஸ்ட் பிகினிங் அப்படின்ற ஒரு தொடக்கத்தை ஏற்படுத்தினாங்க.
அதன் மூலமாக கவர்மெண்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. தென் ரிவம்பர்ட் அஸ் ஏ பயோனியர்னா என்ன, முன்னோடி, பயோனியர் இனிஷியேட்டிவ் இன் இந்தியன் ஸ்போர்ட்ஸ் ஹிஸ்டரி. இந்திய வரலாற்றிலே ஒரு பயோனியரான ஒரு தொடக்கம் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 1952-53 அம்ரித் கவுர், ராஜ்குமாரி அம்ரித் கவுர் கோச்சிங் ஸ்கீம் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது வந்து ஒரு பயோனியர் ஸ்கீம் அப்படின்னு சொல்றதுனால பொதுவாக இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ல யூஜிசி ஆர் எனி அதர் examination like Kendra Vidyalaya examination, especially for physical education teachers, other type of in Andhra Pradesh and Telangana, they are conducting so many examination to select the physical education teachers and physical directors in various categories. So frequently asking that particular questions. Okay, it's a very important area. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்கீமுடைய முக்கியத்துவம். சரியா? ஸோ ஒரு ஸ்கீம் தான் நம்ம இப்ப இன்றைய இந்த அமர்வுல நம்ம பார்த்திருக்கோம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம். இல்ல டவுட் இல்லை அப்படின்னா உங்களுடைய சாட் பாக்ஸ்ல